ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்சிடியஸ் அவுட் ஆஃப் த ஃபர்தர் இப்போ தேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படம் இன்சிடியஸ் ஃப்ரான்சைஸில் 6வதாக ரிலீஸ் ஆகிருக்க படம். 2023 இன்சிடியஸ் த ரெட் டோர் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த படத்தோட சீக்வல் மாதிரி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி 1999 நடக்கிற மாதிரி தான் படத்தோட ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்க. ஒரு சின்ன பொண்ணு, ஒரு அம்மா ஒரு வீட்டில் இருக்காங்க. அந்த அம்மா லைட்டாக அப்நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. சடனாக அவங்க மர்மமான முறையில் இறந்து போயிடுறாங்க. ஸ்டோரி அப்படியே கட் பண்ணி 20 வருஷம் கழிச்சு கன்னியாகுது. அதே வீட்டில் ஸ்டார்டிங்கில் காட்டின சின்ன பொண்ணு தான் ஹீரோயின். அவங்க இப்போ பெரிய பொண்ணாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க பொண்ணோட அவங்க வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டெய்லி நைட்டு கெட்ட கெட்ட கனவாக வந்துட்டு இருக்கு. போக போக இந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகப்படியாகி அவங்கள சுற்றிலும் சில அமானுஷமான விஷயங்கள் எல்லாம் உணர ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் இன்சிடியஸ் அவுட் ஆஃப் த ஃபர்தர். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் நீட்டாகவே இருந்துச்சு. குறிப்பாக பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் இந்த படத்தோட ஹாரர் மூமெண்ட்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. இந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீட்டாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே படத்தோட ஸ்டோரிக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. அடுத்தடுத்து சில ஹாரர் சம்பவங்கள் நடக்குது. அதை தொடர்ந்து படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை ஓரளவு சுவாரஸ்யமாக கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாரி நமக்குள்ள ஒரு ஃபீலை கொண்டு வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயில் வர ஹாரர் எலமெண்ட்ஸும் எனக்கு ஓரளவு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த இன்சிடியஸ் ஃப்ரான்சைஸில் வர எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா அதில் வர ஹாரர் பேட்டர்ன், அதில் வர ஸ்டோரி லைன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்தை உருவாக்கிட்டு ஒரே பேட்டர்னில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே அப்படி தான் இருக்குது. பட் பெருசாக போர் அடிக்காமல் போணுச்சு. இந்த படத்தோட பிரச்சனை அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே தான். செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை. அதில் வர சம்பவங்களும் அடுத்தடுத்து ரிப்பீட் மோடில் ஒரே மாதிரி வருதோ அப்படிங்கிற மாரி ஃபீலை உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் எப்படி போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோமோ அதே மாரி போய் முடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே எனக்கு டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஓவராலாக சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இன்சிடியஸ் அவுட் ஆஃப் த ஃபர்தர் டெக்னிக்கலாகவும் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டாக இருந்துச்சு. பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இது வரைக்கும் இன்சிடியஸ் ஃப்ரான்சைஸில் ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாத்துலேயும் எப்படி பேட்டர்ன் இருக்குமோ அதே பேட்டர்ன்லேயே இருக்குது. ஸ்டோரியை மட்டும்தான் லைட்டாக மாற்றிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னை அதேமாரி தான் கொண்டு போகிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஓகே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே டோட்டலாக சொதப்பலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. இந்த படம் அடல்ட்ஸ் ஒன்லி படம் தான். செக்ஷுவலாக கண்டென்ட் இல்லை. பட் பயமுறுத்துற மாதிரி சீன்ஸு, அருவருப்பான சீன்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. இன்சிடியஸ் அவுட் ஆஃப் த ஃபர்தர் படத்தை பற்றி என்னோட விமர்சனம் இது. அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட சந்திப்போம். பாய்.